வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதை வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இப்போ சித்திரை புத்தாண்டு கண்ணுக்கு எட்டுன தூரத்துல இருக்குங்க. அங்கங்க ராசி பலன் அது இதுன்னு பார்த்திருப்பீங்க. இந்த அமைப்புல சித்திரை புத்தாண்டு நெருங்கும் போது ஒரு குழப்பத்த ஒரு குரூப் வந்து கிளப்பி விட்டுரும். ஒரு குழப்பவாதி குரூப் இருக்கும். சித்திரை புத்தாண்டு இல்ல தமிழர்களுடைய புத்தாண்டு. தை மாசம் தான் புத்தாண்டு, கித்தாண்டுன்னுலாம் கிளப்புவாங்க. ஜோதிடத்தின் மூலியமா அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கணும்ல. இந்து மதத்தின் சாஸ்திரம் பஞ்சாங்கம் என சொல்லப்படக்கூடிய பஞ்சாங்கத்தின் பஞ்ச அங்கத்து மேல கட்டமைக்கப்பட்டது. ஜோதிடத்து மேல கட்டமைக்கப்பட்டது. வானியல் சாஸ்திரத்து மேல இந்து மதம் கட்டமைக்கப்பட்டது. யாரு கேட்டாலும் சொல்லுங்க. நம்ம கொண்டாடுற தீபாவளியில இருந்து, அமாவாசையில இருந்து, பௌர்ணமியில இருந்து, சித்ரா பௌர்ணமியில இருந்து, நம்ம கொண்டாடுற மாசி மகத்துல இருந்து அத்தனையும் வானியல் சார்ந்த, ஒளி சார்ந்த தத்துவத்தின் அடிப்படையில நம்மளுடைய இந்து மதத்தினுடைய வழிபாடுகள் அனைத்தும் இருக்கும். இதனுடைய அடிப்படையில தான் நம்மளுடைய கேலண்டர். எப்படி ஒரு இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு டிசம்பர் 25 ஆனா அவங்களுடைய இது அவங்களுடைய தேவதூதருடைய பிறந்த நாளோ அதே மாதிரி சித்திரை 1 நம்மளுடைய முதலாவது நாளுங்க. அது எப்படிங்க உங்களால சொல்ல முடியும்? ஜோதிடத்தின் அடிப்படையில காலபுருஷ தத்துவத்தின் முதலாவது நிலை வீடு மேஷ வீடுங்க. 12வது வீடு மீன வீடு. இது காமனா எல்லாருக்கும் தெரியுற விஷயம். ஆனா மேஷத்துல ஒளியை பிரதானமாக ஒளியை கொண்டாடக்கூடிய இந்த இந்து சமூகம் எப்பொழுதுமே ஒளி உச்ச நிலையை மிக பெருசா கொண்டாடும். ஓகேங்களா? நம்ம ஜோதிடத்துல என்ன சொல்லப்படுது? சூரியனும் சந்திரனும், குறிப்பா சூரியன் மூல ஒளி கிரகம். சூரியன் இல்லாம சந்திரன் கூட ஒளி கொடுக்க முடியாது. ரைட்டு தானே? ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாம் சூரியனை தவிர்த்த மற்ற கிரகங்கள் எல்லாம் ஒளியை பிரதிபலிக்கிறவங்க, ரிஃப்ளெக்ட் பண்றவங்க. சூரியன் மட்டுமே மூல ஒளி. அந்த சூரியன் தான் தானே ஒளி பிளம்பா வெளியே வர்றவர். இந்த சூரியன் முதலாவது நிலையாக மேஷத்துல என்டர் ஆகிறார் இல்லைங்க, அதுதாங்க சித்திரை மாசம். சித்திரை மாதம் ஏன் சிறப்புனாக்கா, சித்திரா மாசத்துல பிறக்கக்கூடிய இயல்பாகவே பிறக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஜாதகம் ஒத்துழைக்கக்கூடிய அமைப்புகள்ல அதிகாரம் சார்ந்த துறையில இருப்பாங்க. அதுக்குன்னு எடுத்தவங்க இந்த நட்சத்திரத்துல இருந்தா அப்படி ஆயிடுவாங்க. இடையில எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களே அமோகமான கிரகணம்னு. கிரகணமே மோசங்க. அதுல போய் அமோகமான கிரகணம்னு சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சிரிப்பு வந்துச்சு. ஒரு காசுக்கு புண்ணியம் இல்ல. ஒளியை மட்டுமே போற்றக்கூடிய சமூகத்துல மேஷத்துல சூரியன் என்டர் ஆகும் பொழுது காலபுருஷ தத்துவத்தின் மேஷ வீடு, முதலாம் வீடு, அது சித்திரை மாசம்ங்க. ஓகேங்களா? இந்த சித்திரை மாசத்துக்குள்ள இவரு வருவாரு. இயல்பான அமைப்புகள்ல இப்போ மலேசியால மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இயல்பாக பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு மாதிரியான அமைப்புகள்ல அதிகமாக ஒளி தாக்கம், சூரிய ஒளி அதிகமாக பூமியில படக்கூடிய அமைப்புகள்ல இந்த மேஷராசி இந்த சித்திரை மாசம் இருக்கிறது அப்படின்றதுனால சித்திரை மாசத்துல சூரியன் உச்சம், மேஷத்துல சூரியன் உச்சம். அதனால சித்திரை 1ஆம் திகதி இந்துக்களுக்கு இது அப்படின்னு சொல்லப்படுது. புது வருஷம் அப்படின்னு சொல்லப்படுது. எப்பொழுதுமே ஒளியால் அமைக்கப்பட்டது. அப்ப தை மாசத்தை சொல்றாங்களேனாக்கா, தை மாதத்துல பூமி ஒளியை நோக்கி திரும்பும். எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியும் பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில சுத்துது. ரவுண்டா சர்க்கிளா சுத்த கிடையாது. ஒரு நீள்வட்ட பாதை. இங்க இருந்து இந்த தொங்கல், இங்க இருந்து தொங்கல், அந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்ல தான் பூமியை சூரியன் சுத்தும். சூரியனை பூமி சுத்துவாரு. அப்போ இந்த தீபாவளி காலகட்டங்கள்ல அவரு சூரியனை விட்டு தூரமா போறாரு. தை மாசத்துல ஒளியை நோக்கி திரும்பி மறுபடியும் பூமியை நோக்கி வராரு. அதனாலதான் தீபாவளிக்கு பிறகு குளிர் வரும். அப்படியே மார்கழிலாம் அதிக குளிரா இருக்கும். தை மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அப்படியே வெயில் வர ஆரம்பிக்கும். சூடு அப்படியே தை பங்குனி எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அப்படியே சூடா வரும். சித்திரை மாசம் அப்படியே அடுத்தடுத்து வரைக்கும். இதுக்கப்புறம் மறுபடியும் ஆடில. இதுல இன்னொரு விஷயம். ஜோதிடம் என்பது உருவாக்கப்பட்டது தனி மனிதருக்காகவோ, இதுக்காகவோ, அதுக்காகவோ இல்ல விவசாயத்துக்காக. இதையும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. எங்க மழை பெய்யும், எப்ப மழை பெய்யும், எங்க தண்ணி தேக்கி வைக்கலாம். ஏன்னா நம்ம உருவான அந்த பாரத நாட்டுல தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கிற இடம். எப்ப விதைக்கலாம், எப்ப அறுவடை பண்ணலாம், எங்க தண்ணியை தேக்கலாம், இது அமைப்புகள்ல உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறம் தனி மனிதனுக்கு கொண்டு வந்துட்டோம். இந்த அமைப்புகள்ல உருவான ஜோதிடம் தனி மனிதருக்குன்னு வரும்பொழுது சில விஷயம் இருக்கும்ல, அதுதான் தனி மனிதனுக்காக லக்னம், லக்னாதிபதி, ராசின்னு உருவாக்கணும். இதுல இந்த நம்மளுடைய கேலண்டர் உருவான அமைப்புகள் அடிக்கடி சொல்லுவேன். 5 நாட்களுக்கு 7 நாட்களுக்கு கண்டிப்பாக கிரகங்களின் தாக்கம் இருக்காது. திங்கள்னா சந்திரன், செவ்வாய்னா செவ்வாய், புதன்னா புதன், வியாழன்னா குரு, வெள்ளினா சுக்கிரன், சனினா சனி, ஞாயிறுனா சூரியன். ராகு கேதுகளுக்கு தாக்கம் கொடுக்குற அளவுக்கு தான் எந்த வகையிலும் பருப்பொருள் இல்லாம இருக்கிறவங்க. அதாவது அவங்களால கல்லாலேயோ, மண்ணாலேயோ, எதாலேயோ உருவாவல. அவங்களால தாக்கத்தை உருவாக்க முடியாது. ஒரு விஷயத்த மறைக்க முடியும், மாத்த முடியும். ஆனா தானான எந்த விஷயம் பண்ண முடியாதுன்றனால அவங்களுக்கு ஹோரா இல்ல. ஹோரா இல்லன்றதுனால அவங்களுக்கு நாட்கள் கொடுக்கப்படல. சந்திரன் கடந்து 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 வரக்கூடிய அமைப்பு ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட 27 நட்சத்திரத்தை அவர் தாண்டி வர்றது ஒரு மாத கணக்குன்னு வருது. 12 ராசிகளை அவர் கடந்து வரும்போது 12 மாதங்கள்னு வந்து ஒரு வருஷத்தை உலகம் முழுக்க ஜோதிடப்படி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதனோட அடிப்படையில சித்திரை மாதம் நமக்கு முதல் மாதம். இந்துக்களுக்கு முதல் மாதம். சித்திரை மாசத்துல பாத்தீங்கன்னா சித்திரையில இருந்து அப்படியே
உலகம் உயிர் உயிர் உருவானது ஒளியின் காரணமாக. அதற்கு பிறகு அம்பிகை, அம்மன், அம்மனின் காரணமாக. ஒரு பெண்ணால உருவானுச்சுன்றனால தாங்க சித்ரா மாசம் முழுக்க அம்மனுக்கு செலிப்ரேட் பண்றோம். இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு, ஜோதிடம் எவ்வளவு பெரிய வானியல் சாஸ்திரம்ன்றத தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. சித்ரா பௌர்ணமி ஏங்க கொண்டாடுறீங்க? தை உங்களோட புது வருஷமா? சித்ரா பௌர்ணமி உங்களோட புது வருஷமான்னு கேட்டா, சித்திரை சாரி தை மாசம் உங்களோட பௌர்ணமி இது புது வருஷமா? சித்திரை மாசம் உங்களோட புது வருஷமான்னு கேட்டா, சித்திரை தாங்க புது வருஷம். அதுக்கு இதுதான் காரணம்ன்றத ஒருத்தரும் சொல்ல ஆரம்பிங்க. அப்ப இந்த அங்க மாத்தி வைக்கிறவங்க, இங்க மாத்தி வைக்கிறவங்கலாம் தானாவே அடங்கி போயிருவாங்க. இப்பயே பாதி பேர் அடங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு தெளிவு இருக்கு. இதுதாங்க புத்தாண்டு, சித்திரை புத்தாண்டு உருவாவனதுக்கான ஒரு சிம்பிளான விஷயம். ஓகேங்களா? இத புரிஞ்சுக்கங்க. ஜோதிடத்து மூலியமா சகல அமைப்புகளும் தெளிவா இருக்கு. நம்ம தான் திருப்பி பூஜையில போய் விழுந்துட்டோம். யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். வாழ மரம் வெட்ட ஆரம்பிச்சுட்டோம். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.